பாரு, யானை வந்தாலும் தெரியாதுடா. நட்ட நடு ராத்திரியில முல்லைத்தீவு காட்டுக்குள்ள பாட்டி கையால சுட்ட ரொட்டியும் அரைச்ச சம்பளும் கோதுமை மாவு. பாட்டியோட கைப்பக்குவம் இருக்குல்ல, அது வந்து வேற லெவல். அதுவும் இந்த காட்டுக்குள்ள அவங்க கையால அப்படி கம்மன்னு எதை சமைச்சு கொடுத்தாலும் அது நாக்கு ருசியா. அட்ட ராத்திரி இல்ல, அடுப்புக்கு மேல அழகா பாட்டி கையால சுட்ட எடுக்கிற ரொட்டிக்கான தட்டை வைக்கலாமா? வைக்கலாம். இப்படி கலர் வருது பாருங்க. கிட்ட வாடா, கழுத்தை விட்டுருக்கு. பிமமல் பொறிக்கானே பாச்சி அத்தகையானுகோ. இந்தியாவுல இருந்து அங்கால போனியண்டா, கேரளாவுக்கு போயிடலாம். காம்பினேஷன் அப்படி தேய்ச்சி புளி விட்டுருக்காங்கல்ல, அடிபொலி. வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. நட்ட நடு ராத்திரியில முல்லைத்தீவு காட்டுக்குள்ள பாட்டி கையால சுட்ட ரொட்டியும் அரைச்ச சம்பளும், அதாவது தேங்காய் பூ சம்பளும். எப்படி காம்பினேஷன் சூப்பராக இருக்க போது. ஆல்மோஸ்ட் எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ பாட்டியோட பக்குவம், கைப்பக்குவம் இருக்குல்ல, அது வந்து வேற லெவல். அதுவும் இந்த காட்டுக்குள்ளே அவங்க கையால் அப்படி கம்மன்னு எதை சமைச்சு கொடுத்தாலும் அது நாக்கு ருசியாக எப்போவுமே நல்லா பொடின்னு பிடிக்கலாம். இதுக்கு முன்னால் பல வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள். அண்ட் இந்த சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் இருட்டு, ஒரு சோலார் லைட் ஒன்று தான் பாட்டி வச்சுருக்கோம். அதுவும் யாரோட ஒருத்தவங்கள்ட்ட பேட்டரியை வச்சு தான் அந்த ஒரு லைட்டை வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்கு. மற்ற பக்கம்லாம் பயங்கர இருட்டு. யானை பக்கத்தில் நின்று தம்பி இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலும் தெரியாது. தும்பிக்கையை போட்டு தூக்கி எடுத்தால் மட்டும் தான் தெரியும் நம்மளுக்கு. அதுவும் யானை தூக்குங்கிறது தெரியாது, ஏதோ ஒன்று தூக்குற அப்படிங்கிற மட்டும் தான் தெரியும். ஸோ அந்தளவுக்கு பயங்கர இருட்டாக இருக்குது. பட் இந்த இருட்டையும் பொருட்படுத்தாது பாட்டி சிரமப்பட்டு அவங்க கையால் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு இந்த ரொட்டியும் சம்பளம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அது உங்களுக்கும் சமர்ப்பணம் ஆகணும் அப்படிங்கிறதுனால. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாட்டியோட இந்த பக்குவம், கைப்பக்குவம் எப்படியெல்லாம் என்னெல்லாம் பண்ணி இந்த ரொட்டியை செய்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் நம்மளுக்கு சப்போர்ட் கொடுக்குற மூலமாக அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டாயிங் ஒன்று தட்டி விட்டீங்கன்னு சொன்னால் அது எங்களுக்கு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும். ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். என்னடா வந்து உண்மையில் பிரசாந்துக்கும் வேலை ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணுமான்னு சொல்லி பாட்டி டிசைட் பண்ணிட்டாப்புல. ஸோ அதில் வந்து விறகு உடைக்க விட்டுருக்கு. அதுவும் கொடுத்தீங்க பெரிய விறகுகளை பார்த்து கொடுப்போன்ட்டு இல்லை. அவன் பாரு சின்ன விளையாட்டுத்தனமா பிள்ளைகள் வந்து விறகு ஒத்துறையெல்லாம் தூக்கி கொடுத்துருக்கிறோம் கையில். கோயிலில் யாகத்துக்கு கூட இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் கட்டையெல்லாம். அவசியம் உடனே கதிராங்கூட்டி போயிருக்கோண்டா. நீ கதிராங்க போன நீ தானே என்ன அல்ல? ஓகே ஓகே. இல்லை இப்படி அந்த யாகத்துக்கு அந்த கட்டையில் கொத்த விட்ட இடங்களுக்கு கூட்டி போய்க்கணும். ஆமாம், இப்போ அந்த 1500 2000 பேருக்கு சமைச்சாங்க, அதுக்கு எப்படி கொத்திருப்பாங்க? அப்போ வடிய பாடு பார்த்து கொத்துறாடா நீ. பேச ஒரு விறகு கடை ஓடலாம் போல கிடக்கு. இதோட வந்து மரத்தை விழுத்து ஆட்ட போறான். உடனே மரத்தை கொத்த சொல்லலடா, அவனை விறகத்தாடா கொத்த சொல்லிட்டு மரத்தையே கொத்தி விட்டுரு. அங்க வேற எந்த பெரிய ஓட்டை ஆக்கிட்டாங்க வேற கொத்தி சொன்னேன். என்ன வாட்டி கொட்ட புரியல அரை ஒன்னையோ இது வேணும் பாவம். சுத்தி எல்லாம் இருட்டா இருக்குடாப்பா. பாட்டி மட்டும் பளிச்சிரு வள்ளி அது தெரியுதா வேணே. என்னதான் வந்து இருட்டா இருந்தாலும் பாட்டி போடுற ஃபேர் அண்ட் லவ்லி அப்படியே அந்த இருட்டுக்குள்ளே வந்து வெள்ளையா காட்டுது பாட்டி. நீ அடி வாங்க போறடா பாட்டி. கூட தேங்காய் தேவைப்படாது. அப்ப சம்பல் சம்பளுக்கு நான் பார்த்தேன் ரொட்டி கறியோட சாப்பிட போறியா? இல்ல சம்பல் இடிக்கணும். அடுத்து உரல் இருக்கு தானே? உரல் வேணா அம்மியில் அரைப்போம். ஓகே, அம்மியில் அரைப்போம். என்ன பாட்டி என்ன சொன்னீங்க? சிவா இன்னைக்கு யோசிச்சு இருப்பாரு. இவனுங்க நம்மளுக்கு இங்க இருந்து ஒன்றும் செய்யாம பாட்டிகிட்ட போயிருக்காங்க. அவன்கிட்ட பிறந்த நாள் பாட்டி தானே ரொட்டி இல்லையா?
அடா என்னடா அந்த அளவுக்கு அவன் கஞ்சனாடா ரொட்டி சுட்டு கொடுக்க. நமசிவாய். நாங்கெல்லாம் இப்ப மச்சம் விட்டதுனால எந்த தாரன்ற கன்பீஸ்ல இப்ப ரொட்டி கொடுக்குறாவுல. நீங்க போயிருந்தா அவன் சிக்கன் வாங்கி சமைச்சிருப்பான். எங்களால ஒரு 2 உயிரை கொண்டு அந்த பாவத்து வரை அடுத்து பிறந்த நாள்ல கூட வந்து உயிரை கொள்ளாம இருக்கட்டுமே. ஒரு பிறந்த நாள்ல ஒரு 2 உயிரை கொண்டுதான் ஆகணுமா? அப்ப அவன் எத்தனை உயிரினை கொண்டான் 6 கண்டது. நமசிவா. இது இப்ப நம்மளுக்கு எதுக்கு இது? சம்பளுக்கும் ரொட்டிக்கு வேணாம். இல்லை நீ மௌன விரதமானு கேட்டேன். கம்முன்னு இருக்க வாய் போத பேசாம தான் கேட்டேன். சொல்லு. கதைச்சாலும் குத்தம், கதைக்கலனாலும் குத்தம். குண்டப்பா நீ தாண்டா பதில் சொல்லுவ லண்டனுக்கு. சொல்லுங்க. என்ன சொல்லணும்? என்னாச்சு நீ தான் சொல்லுவ. இவன் சொல்லுவாள், இவன் சொல்றது ஒன்றும் நாங்க கேட்கலன்னு. எல்லாம் கேட்குறீங்க சரிங்களா? லாஸ்டா எப்ப பாட்டி ரொட்டி சுட்டோம்? தீவாங்கினப்போ என்ன சிவாவும் கிசுவத்தும் போல இருக்கு. என்னோட 3ஆவது வாட்டி சுடுறோம் என்ன? 2ஆம் தரம். முதல் வாட்டி ஒரு இருட்டுக்குள்ள திவாவும் நான் ஆரம்பத்துல வந்து வெளியில வச்சு சுட்டோம். அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ள. இப்ப திரும்ப வழியில. அது வாட்டி இது சிவாட பிறந்த நாளைக்காக வேண்டி சொல்றோம். ஆமா. கேட்டுக்கிட்டு இருக்கு. இருக்க உங்க பட்டி பெருகி கொண்டே போறாங்க. இல்ல எங்க கொண்டு தள்ளலாம் சொல்லு பாப்போம். இல்ல அப்படி அது சரியில்லை. ஜீவகாருண்யம் இருக்கணும் எப்பவுமே. மனிதர்களிடத்தில் அன்பை காட்டு விட 5 அறிவு ஜீவன்களிடத்தில் அதிகமாக அன்பு காட்டுங்கள். என்ன அடிச்சு விரட்டினாலும் எனக்கு பின்னுக்கு 4 வரியா படுத்திருக்கும். அடிச்சு இப்போ விரட்டினாலும் அப்புறம் பாரு பின்னுக்கு வந்து படுத்திருக்கும். அது ஒருத்தங்க கிட்ட என்ன பணத்தை எதிர்பார்க்கறது இல்லை, பதவியை எதிர்பார்க்கறது இல்லை, வீடு எதிர்பார்க்கறது இல்லை, எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை. அன்பும் ஒரு 3 வேளை சாப்பாடும் அதை மட்டும் கொடுத்துருங்க. அதை மட்டும்தான் அதுக்கு எதிர்பார்க்குது. இதுதான் விலங்கு. ஆனா உன்னையும் தட்ட மாட்டாங்க, அது ஒரு பழக்கம். ஆனா இறைச்சி மட்டும் வச்சா, இறைச்சி மட்டும்னா நீங்க வச்சது போல என்னட்ட நாங்கல்ல வச்சாக்கள்ட்ட சொல்லுங்க. நாங்க என்ன சேர்த்து சொல்றீங்க? என்னட்ட தந்திருக்கேன், நான் அதை கவனமா எடுத்து வச்சிருந்திருக்கேன். அது என்னட்ட சொல்றாங்க? அதுக்கு எனக்கு நம்ம அந்த டிபார்ட்மெண்ட் இல்லையே. நம்ம அதை பக்கத்துல ஒன்று வெண்டிக்காய் வச்சாலும் அது வாய் வைக்காது. கோதுமை மாவு என்னன்னா, கோதுமை மாவு நாங்கள் வேண்டி வரதா கேட்டதாங்க. பாட்டி வேண்டி வச்சிருக்கான்னு சொல்ல வேண்டிட்டு வரல. நாங்கள் உனக்கு அடிதான் வாங்க போகிறேன். என் மாவுக்கு வீட்டில் இருக்கிற மாவு எனக்கு தெரியாது. என்ன சொல்றீங்க? செம்பு வயசு போக என்ன பாட்டி, வயசு போக கைக்குள்ள இருக்கிறது மறந்துவது என்ன? வயசு போகுதா வருதா? உங்களுக்கு இப்பானே 22 வயசு.
கோதுமை மாவு மட்டும் சிவப்பில் இருந்திருக்க நீங்கள் கோதுமை மாவு சிவத்த கோதுமை மாவு தான் வட்டிப்பீங்க போல இருக்கேன்னு. ஏ சே அரிசி மாண்டா இருக்கு நான் சொன்னேனே. அடேய் ம் ஓய் இந்த மாவு இந்த பேசனுக்கு அப்படி தெரியுது போல. ம் எப்படி சிகப்பா சிவப்பா தெரியுதுல்ல? ம் வெள்ளை தான் வெள்ளை தான். நான் பேச்சுக்கு சொன்னேன் ம் கோதுமை மாவு சிவப்பா இருந்திருக்கு அதுவும் சிவப்புல வேண்டுவீங்கன்ட்டு. இப்போ பொங்குறது சிவப்பரிசியில் பொங்குறீங்களா? சிவப்பரிசி தான் பொங்கணும். யார் சொன்னேன்? அப்போ நீ என்ன வெள்ளை அரிசியா? எங்கள் ஒரு பக்கம் வெள்ளை அரிசி தான் பொங்குவாங்க. அது அவ்வளோ இதாக இருக்காது தம்பி. இதாக இருக்காது. அது வெள்ளை இந்த சிவப்பரிசி தான். நீ வாங்க வேணாம் அரிசியெல்லாம். அரிசிஞ்ச நெல் கிடக்கு தானே குத்துவோம் நம்ம. வெள்ளை அரிசா? இந்த இப்போ நாகருக்கும் நாகருக்கான பொங்கலும் வந்து சிவப்பரிசிலாம் பொங்குவீங்களா? ஓ பார்த்தீங்களா? ஆனால் நாகருக்கு வந்து வெள்ளை பொங்கல் தான் பொங்குவாங்க. சர்க்கரை எதுவுமே போட மாட்டாங்க, ஐயோ சீனியும் போட மாட்டாங்க. அப்படிதான் நாகருக்கு பொங்குவாங்க. அது அப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சிஸ்டம். இங்கே அந்த பைரவருக்கு பூஜை எல்லாம் செய்வாங்களா? அந்த எப்படி சொல்ல எங்களோட ஊர் பக்கம் அதை மாரியம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் இந்த சர்க்கரை பொங்கல் செய்கிறேன்ட்டுலாம் சொல்லுவாங்க. அங்கே வைரவர் பூசை செய்வாங்க. ம் ஆனால் நான் போய் பார்த்தா தானே என்ன மாதிரி செய்கிறாங்கன்னு தெரியும். பகலில் அம்மனுக்கு செஞ்சு நைட்டில் பைரவருக்கு செய்வாங்க. பைரவர்லேயும் 2 ஆதி பைரவர் சுடல பைரவர் அப்படின்லாம் செய்வாங்க. அது என்ன வைரவருக்கு என்னம்மா? பந்தல் வளவுக்குள்ளே பந்தல் வச்சு ரொட்டி அடித்து நிறைய ரொட்டி செஞ்சு பெரிய மொந்தன் வாழை வச்சு காவியமெல்லாம் பாடி அப்படி ஆதி வைரவருக்கு சொன்னால் படையெல்லாம் செய்வாங்க. அப்படி சுடல வைரவருக்கு சொன்னால் அப்படி சுடலையில் போய் அந்த அதை வீட்டில் வளவுக்குள்ளே எடுக்காமல் வெளியில் போய் அந்த மற்ற அந்த ரொட்டிகள் அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு வருவாங்க. சாரை போட்டில் அது இது அப்படின்லாம். அதெல்லாம் கிராமத்து அப்படி கலையில் அப்படி 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 சொல்கிற அந்த வழிபாட்டில் உண்டு அப்படியே பின்பற்றி வாருது. இப்போ குறைஞ்சி போகுது. திறந்துறவா சரி இப்போ நீ என்ன செய்கிறனா? ம் தேங்காய் பூ போட்டிங்களா அதுக்குள்ளே? எதுக்கு இதுக்கா? இல்லை மாவு கோதுமை மாவு ஓ போட்டிங்க. அப்போ இது எதுக்கு எடுத்து வச்சேன்? சம்பளுக்கு. வெங்காயம் கொச்சிக்காய் போடலை எதுக்கு? இது ரொட்டிக்கு. ஏன் வெங்காயம் கொச்சிக்காய் ரொட்டிக்கு? தேங்காய் சம்பல் அரைக்க போகிறீங்கிற அப்புறம் வெங்காயம் கொச்சிக்காய் போடுன்ற. ஆமாம் பச்சை வெங்காயமும் சரி பச்சை கொச்சிக்காய் வெங்காயம் சின்ன அரைஞ்சி போட்டு தான் புரட்டி எடுப்பாங்க. அப்படி இல்லை இல்லை நம்ம முதல் சுத்தமே அப்படிதான். ம் பாரு ம் பச்சை வச்சுக்க வெங்காயம் எல்லாம் போட்டா அதுக்கு சம்பளம் அரைக்க மாட்டாங்க, சும்மா சாப்பிடுவாங்க. நம்மளோட வீட்டெல்லாம் அப்படி செஞ்சு பழகிட்டாங்க. அதான் பிரச்சனை. சட்னி சம்பளம் ஏதாச்சும் ஒன்று இடிப்பாங்க, இல்லைன்னா கறி ஏதாச்சும் ஒன்று வைப்பாங்க. அது மாதிரி எதுவும் செய்வாங்க. பாட்டி எங்கே போகிறேன்? இருட்டாக இருக்கு வழியில். சரி பாரு யானை வந்தாலும் தெரியாதுடா. வரட்டுமே யானை. வரட்டு மேலே வந்து போயிடுச்சு தானே. ஈரல்ல தண்ணி இல்லைன்னு சொன்னோம் அடுத்த நாள் வந்தது. இப்போ இப்படி தைரியமாக சொல்கிறாட்டு பார்த்தியா? வரட்டுவே. இப்போ இவ்வளவு வெள்ளாமை வெட்டி இருக்காங்க வந்துச்சா இல்லையே? கடவுள் விட மாட்டான்டா. நான் எல்லாரோடையும் ஒரே மாதிரி தான். ஆனபடியாக எனக்கு கடவுள் அப்படி ஒரு தீங்கு செய்கிறான்டா அன்னைக்கே அடித்து கொண்டிருக்கோம். நம்ம சிவாரு சரி அப்படித்தான் பாட்டி. நாங்களும் 2-3 வாட்டி தப்பிச்சு வந்திருக்கோம். உண்மைதான்டா. அன்றைக்கு சிவாவும் கிசோத்தும் தப்புனது எப்படி? எங்கே? அங்கே எங்கேயோ போய் யானை. அது அவனுக்கு நடந்து போகும்போது கண்டு ஓடி வந்துட்டானு. இவன் வாண்டடா அவள ரோட்டால வந்து யானையில. அது 4 அடியும் இல்லை, அது பக்கத்தில். என்ன புண்ணியம் செய்த மாதிரி இல்லை. யானை ஒன்றும் செய்யாம விட்டு போடுங்க, கொளுத்து போடுங்க. தாங்க நான் கொளுத்து போடு. தாங்க ஓகே வரும். என்ன 10 முண்டத்தை பற்றி பிடிக்கல.
அட யாருக்கோ போனடா. வரட்டும். இதமா இருக்கு, நல்ல குளிர் காத்து, நெருப்பு மூட்டி விட்டு யானைக்கு காவல் காக்குற போல. நான் ஒன்றும் செய்யலை. நீ ஒன்றும் செய்ய வேணாம். அட்ட ராத்திரி இல்லை, அடுப்புக்கு மேலே அழகா பாட்டி கையால சுட்ட எடுக்கிற ரொட்டிக்கான தட்டை வைக்கலாமா? வைக்கலாம். வைக்கலாம். சரி, தட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட் எண்ணெய் விடணுமா மேலே? நீ கையை கழுவிட்டு வந்து தட்டி தட்டி தாவே. தட்டி தரையா? இந்த தட்டில் வச்சு தட்டி தரையா? அதானே, தட்டு கழுவிட்டு தான் வந்தேண்ணா. பாட்டி நான் என்ன செய்கிறேன், ரொட்டியை பிடிச்சி நீ கொண்டா. என்ன நீங்கள் செய்கிறீங்களா? நீ கொண்டா, நீ தட்டுவ. நான் தட்டுவேன் பாட்டி. தட்டுவையா? வாங்கி பாருங்க. அப்படி இல்லை, கையால் மற்ற மாதிரி தட்டு. இப்படி தட்டு. ஏன் அடுத்த சம்டைம் ஒட்டும், அதான் நான் பார்த்தேன். ஏன் விட்டுது? போட்டா போடட்டா நாங்கள் என்ன பூசணும்? என்ன பூசிங்க நீ? அதான் நான் இப்படி இருக்கேனே, நீ இருக்க விட்டா தானே. போட்டா போடு. சிவாய. சடா அதான் ரொட்டி. இந்த பார்த்தா பாட்டி, கொழம்பு ரூட்டு நான் விடுறேன் நான் முதல்ல. அப்போ ஏர்போர்ட் ரூட் ஓடும்போது அடிக்கடி ஹபரனையில் அடிக்கிறேன். பொல் ரொட்டியும் சம்பளும் இந்த மஷ்ரூம் கறியும் செஞ்சுருப்பாங்க, காளான் கறி. சும்மா அப்படி இருக்கு. காளானுக்கு என்ன பேர் சொல்லு பார்ப்போம். மஷ்ரூம். இது சிங்களத்துலையா? தெரியாது. என்ன? பிமமல். பிமமல். பொறிக்கானே பாச்சி. அத்தகையானுகோ. உண்மையா பிமமல் தான் அதுக்கு பேரு. காதுகியான்னி. அது சிங்களத்துக்கு பேரே பிமமல் தான்டா. එහෙමද? ரொட்டி சிங்கள මොනවද කියන්නේ? ரொட்டி තමයි. ரொட்டி தான். அதை விட்டு என்ன ஒன்று நினைச்சேன்னு, சிங்களம் படிங்க. ஏய் தெரியுமா, கல்யாண வீட்டுக்கு வந்து பட்ட பாடு நாங்க. ஏய் கார்ல கெட்லைட் இல்லாம போய். ஐயா கேனோல் பட்ட பாடு. நான் பேசாம இருந்தேன் கொஞ்ச நேரம். එහෙමද? கவனமா ஏங்க அரை மினிஷம் சிங்களது பார்த்துக்கிட்டே இருந்துட்டு பிறகு நான் பார்த்தேன், சி பாவம் இனி ஒன்றும் செய்யக்கூடாதுன்னுட்டு தான் கேட்டேன், எங்க இருக்கு கரேஜின்னுட்டு. அப்ப கார்ல வந்து 2 பேரும் என்ன பாக்குறாங்க, சின்னண்ணாவும் அவன் சொன்னா இப்படி தெற்கு பக்கமா போய் வடக்கு பக்கமா திரும்புங்கன்னுட்டு. அப்போ நான் சொன்னேன், பாருங்கடா வடக்கு பக்கமா திரும்பட்டான், தெற்குல விட்டு வடக்குல எடுப்போம் போன்னுட்டு. அப்படி போக அப்படி லைன்ல இருக்கு வடக்கு பக்கமா. பாட்டி என்ன கதை சொல்கிறாங்கன்னா, பாட்டியை அண்ணாட வெட்டிங்காக வேண்டி இங்கேருந்து கூட்டி போயிருந்தேன் தானே. அதாவது நான் கார் வச்சுருந்தப்போ, அப்போது என்னோட அந்த கார்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தேன். கூட்டி போகிறதுக்கு நான் வந்திருந்தேன். அப்புறம் விடுறதுக்கு வந்து அண்ணா, சின்ன அண்ணாவும் நண்பன் கைருவனும் வந்திருந்தாப்புல. அப்போ இடையில வச்சு காரில் வந்து ஏதோ பேட்டரி ப்ராப்ளம் ஆகி ஹெட்லைட் எல்லாமே வேலை செய்யாமல் போயிடுச்சு. அதுவும் யானை காட்டுக்குள்ளே எங்கேயும். அப்போது சிங்களத்தில் அவங்க கூட பேசுறதுக்கு அண்ணாக்களுக்கு யாருக்குமே சிங்கள பாஷை தெரியாது. அதனால நல்லா மாட்டிக்கொண்டாங்க. அப்போ பாட்டிக்கு தெரியும் சிங்களம் வந்து. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லி விட்டுட்டு இருந்திருக்காங்க என்ன பாட்டி. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் சொல்லியிருக்காங்க, வந்து தனக்கு வந்து சிங்களம் தெரியும் அப்படிங்கிறதால பேசி சமாளித்து விட்டுருக்காங்க. அந்த கதை தான் சொல்லிட்டு இருக்கா பாட்டி.
ආයමට සිංහල භාෂාව ඕනේ ம். ආයමට ඕනේ கேரள மலையாள பாஷையை தான் ஓனி குறுக்கோட்டுவானில் போய் இருந்து போட்டில் இந்தியாவில் கொண்டு விட்டுருவாங்க. இந்தியாவில் இருந்து அங்கால போனியண்டா கேரளாவுக்கு போயிடலாம். அது ஒரு கரைச்சல்லாத வேலைடா. அதெல்லாம் வேணாம் தம்பி. சத்தியமாக நான் யாருக்கும் சொல்கிறேன், தனியாக உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு தொழில் கட்டாயம் வேணும். அதான் இதான் தொழில், நம்ம தொழில். தெரிஞ்ச தொழில தானே பாட்டி பண்ணலாம். வேலையை பிடிச்சு பண்ணணும். பிடிக்காத வேலையை பண்ணுறதுல எல்லா தொழிலும் பண்ணியிருக்கேன். செக்யூரிட்டி வேலை வேணுமா, மேஸ்திரி வேலை வேணுமா, பெயிண்டிங் வேலை வேணுமா, கம்பி கட்டுற வேலை வேணுமா, எல்லா வேலையும் செய்திருக்கு. ஆனால் பிடிச்ச வேலை இது ஒன்று தானே. ஒரு பக்கம் வெந்துருச்சோ இல்லை, கல் சூடாகலை, இனி சூடாகும் நல்லா. பாட்டியை பார்க்குற நேரம் நான் சின்ன வயசுலலாம் நிலாவை பார்ப்பேன் மேலே. அந்த நிலாவில் வடை சுடுற பாட்டி அப்படியே நீங்கள் தான் பாட்டி. நிறைய பேர் சின்ன பிள்ளையெல்லாம் அந்த வீடியோ பார்த்துச்சுன்னா நீங்கள் ஆன சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிரு. எடுக்காத பாட்டி, எடுக்க வைக்க பார்க்குற நீ தானே உனக்கு ஆசை. நடத்து அது என்னன்னு நினைச்ச மறந்துட்டேன். அதான் உங்களால தானே கடைக்கு போக இயலாது, பேங்க்கு போக இயலாது. யாரு பேங்க்கு போனா அங்க கேக்குறாங்க, பாட்டி உங்களோட பேரமார் வர இல்லையா, உங்களோட வீடியோ வர இல்லை, நாங்க பாக்கணும். சரி வருவாங்கம்மா, இந்த கிழமைக்குள்ள வருவாங்க. சரி அங்கத்தான் விட்டு புதுக்குடியிருப்பு தான் போகாம தொல்லை தாங்க இல்லாதுன்னு விசோமடுவுக்கு போனா அங்க புத்தகத்தை வாங்கி வச்சுட்டு, பாட்டி உங்களோட பேரமார் வரலையா. விசுவ மட்டும் தான் நம்மட பட்டணமே. பட்டணம் அதை விட பட்டணம் தான் போ. மறக்கலாம் பாட்டி, முதல்ல அவங்கள பட்டணத்தை கூட்டி போனதுதான். அதான் பட்டணம். அதுக்கு அங்காலதான் சுண்டிகுளம் சந்தியில நீ சொன்ன அடையாளத்துல தான் தரிசனியாக்கள் இருக்கிறாங்க. ஆமா, கடை இருக்கு. பாவம் தரிசனி இவாட வேட்டைக்கு கேக் அங்கதான் வேண்டியதான். இப்படி கலர் வருது பாருங்க, இந்த கலர் தான் வரணும். நல்லா மெல்லிசை பிடிச்சா உள்ள குயிக்கா வந்துடும். என்ன வடியா வட அலா வடி அப்படி வட்டம் பிடிக்கும் பாட்டினா. பாரு நிலா மாதிரி இருக்கா. எந்த முகம் ஆக்சுவலாக நிலா மாதிரி தான் இருக்கு. நிலாவில் இருக்கிற மேடு பள்ளங்கள் நம்ம முகத்துல இருக்கு பாத்தீங்களா. ஆனா சிவா நல்ல வெள்ளையா இருக்கான் உள்ளுக்கே கிடந்து. என்ன தன்னல் கூடி போச்சுடா, இனி போடுற ரொட்டி கருகும். குயிக்கா வெளியில பத்தும் உள்ள அவியாதுனே. தெரியுமா அன்னைக்கு சுட்ட ரொட்டிக்கு உள்ளுக்கு அவியவே இல்லை. இந்த முத சுட்டோம் கிசுவத்தை எல்லாம் வரைக்கல வெளியில ஆரம்பத்துல. அது எப்படி என்றாலும் பாரு. ஆமா இறக்கியாச்சு. படத்தை கூட குறைஞ்சுவார். நல்ல வேலை சிவாய். உறைஞ்சு பாட்டி மேய்ச்சிக்கலாம் கட்டுறவிடா. அது காரணம் என்ன, நான் சொன்னேன் தானே ரொட்டி இப்போ ஒரு அது எரியட்டும். இப்போ போடு பார்த்து பாட்டி சரி பண்ணுவோம், லெவல் பண்ணுவோம். அந்த தன்னை தகரத்தை இதை எடுத்துட்டு வந்தேன். இனி இந்த தணல் காணும். ஏன் தேங்கனை போத்தல்ல இருக்கு தானே தம்பி, இது கருப்பா இருக்கும்ல. சரி நம்மளுக்கு கூட தேவையில்லை, சும்மா இந்த கட்டிக்கிற குளிர் காத்துக்கெல்லாம் உண்மையில இப்படி ரொட்டி சுட்டு சம்பளம் வச்சு சாப்பிட்றது தனி சுகந்தான் பாட்டி. அதுவும் நைட்டில் இந்த வயலில் யானை காவலுக்கெல்லாம் போயிட்டு இருக்கும்போது நாங்கள் கூட இதுதான் செய்யும். பறன் அடித்து வச்சு பாட்டி பறனுக்கு மேலே இருந்து நல்ல தேவாட காணா பாட்டு பாடி இப்படி ரொட்டியும் சுட்டு இப்படியே பழைய கதையில கதைச்சி யானையை பார்க்கமா இல்லையோ இளையராஜோட பாட்டோண்ட கேட்கிறோம். அப்படியே படுத்து தூங்குறோம். காலையில எந்திரிச்சு பாக்குறோம். பைத்தியம் ஆயிட்டானோ.
சொல்ல தெரியல. இப்ப அவன் நீங்களா நினைச்சிட்டு இருக்கீங்களா இப்பதான் பைத்தியமானே. இப்பயே பைத்தியம். இந்த டைம்ல பாட்டிக்கு என்ன தோணுது ஏதாவது? என்ன தோணுதுன்னா வேண்ட கதையை கேட்க நான் நினைக்கிறேன் பாவமா கிடைக்கே. இப்போ பைத்தியமா போனா அம்மாச்சிலாம் என்ன பேச போறாரு. நம சிவாய. ஐயோ சொல்லு. ஏரியா என்ன ப்ரோ? பாட்டியை போட்டு கஷ்டப்படுத்துற யாரு? யாரு? நம்மளோட உறவுகள் தான். அவங்களுக்கு பாட்டிட வீடியோ வரலன்னா தூக்கமே வர மாட்டேங்கிறாங்க. நாம போவாங்க இருந்தாலும் அவங்க தான் போங்க போங்கன்னு சொல்லி விரட்டுறாங்க. என்ன பாட்டி? வேற என்ன அதுதான் பாட்டி 2 மணி ஆகும் நித்திரையே கொள்ள. இப்போ ரேடியோலாம் கேட்குற இல்லையாப்பா பாட்டி? இல்லை கேட்கறது இல்லை. ஏ ரேடியோ இந்த சோலர் கொடுத்தா அடிச்சு இந்த இதாக பழுதா போச்சுடா. என்ன பழுதா? வாரண்டி இருந்து அப்போ கொண்டு கொடுத்துருக்கலாமே. கொடுப்போம்னு நினைக்கிறத நான் புதுக்குடியிருப்பு போய்க்க வேற எப்படியாவது வேற வேற அலுவல் வந்துடும் எனக்கு. அப்புறம் நான் இதை தூக்கிட்டு அங்கே அலையிறதா அந்த அன்றைக்கும் போனேன் புதுக்குடியிருப்புக்கு. ஆனா இதை கொண்டு போக நேரம் வர இல்லை. அடுப்ப கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா அடிக்கிற காத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்துமா அந்த விட்டுட்டேன். நினைக்கிறது கொண்டு போவேன். என்னென்ன எப்படி நான் ஜர்க்கட்டுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா கொண்டு போறதுக்கு வேற அலுவல் இல்லை. நான் போனேன்னா ஒரு அலுவலா பாக்குறேன். அங்க மலையத்துல கூட இந்த ரொட்டியும் சம்பளம் தான் செய்வாங்க பாட்டி. நாங்க ரொட்டி சுடுறதே இல்லை லண்டன். அம்மா ரொட்டி அம்மாவுக்கு நேரம் வராது. காலை சாப்பாடு இல்லை. அம்மா ஆஸ்பத்திரிக்கு போயிடும். அவ மிக்ஸ் தானே, அவ போயிடுவா. அந்த மூத்த அண்ணாவும் வேலைக்கு போயிடுவான். கடைசி அண்ணா எங்கட 2வது அண்ணா சொல்லுவான் சோறை காய்ச்சுவோம். அப்ப நாங்கெல்லாம் சின்ன ஆக்கள் தானே, உங்களோட மாதிரிதான் நாங்களும். அப்ப எங்களுக்கு அந்த ரொட்டி சுடுறதுக்கு சரி வராது. அப்ப நாங்க எல்லாம் ஆளாளுமா வேலைக்கு வெளிக்கிட்ட பிறகு அக்கா நானு அப்படி எல்லாருமா வெளிக்கிட்ட வேலைக்கு ரொட்டி சுட டைம் வராது. காலைல 7 மணிக்கு அங்க மலையில நிக்கணும். கங்காணி கேக்குற கேள்வி கொண்டு போறீங்க. அப்ப பிறகு ரொட்டி எங்க சுடுறது? நாங்க ஆனா எங்களுக்கு அங்க புஷ்பாமா ரொட்டி தான் சுட்டு தருவா நைட்ல கூட. சில நேரம் நூடுல்ஸ் செய்வா, சில நேரத்தில் ரொட்டி தான் சுட்டு தருவா. புஷ்பாமான்ட்டு சொல்ல தான் ஞாபகம் வருது. எங்களோட சேனல்ல வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போவும் கால் பண்ணி பேசுவாங்க நிறைய. அவ்வளோ அன்பான பாட்டி அவங்களும். எங்க நுவரேலியால காலையிலே எந்திரிச்சு சாப்பாடுக்கு அப்புறம் சரி கட்டிட்டு சுடு தண்ணியெல்லாம் வாளியில் பிடிச்சி வச்சுட்டு, தம்பி நான் மலைக்கு போயிட்டு வரேன். குழந்தை பறிக்க போயிடுவார். அதுக்கு தம்பி சாப்பிடுங்கப்பேன் வைப்பேன், தண்ணி பிடிச்சி வச்சிருக்கப்பேன், குளிங்க வைப்பேன், குளிச்சுட்டு சாப்பிடுங்கப்பேன், போயிட்டு வரேன் நல்லபடியா பார்த்து போயிட்டு வாங்கப்பேன் அப்படின்ட்டு அவங்க போவாங்க. வேலைக்கு போனா அப்படிதான் 7 மணிக்கெல்லாம் போயிடும். திரும்ப நாங்கள் எங்கேயாச்சும் நிற்போம் கால் பண்ணி, அப்பேன் எங்கப்பா நிற்கீங்க, வீட்டை போய் சாப்பிடுங்கப்பேன், சாப்பாடெல்லாம் சரி செஞ்சு வச்சுருக்கேன். நல்ல மனசு, நல்ல குணம். போகணும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சுட்டு நுவரேலியா தனியாக இருந்தாலும் போயிட்டு வரோம். கிட்ட வாடா கழுத்தை விட்டுருக்கு. இப்போ எத்தனை சொல்லிட்டா போவோம் பாட்டி உங்களோட ஊருக்குன்னு. அதுக்கு பக்கம் தான் எங்களோட ஊர். என்ன எங்க நாவலப்பட்டி இருக்கு கண்டியில். நுவரேலியா வேறு டிஸ்ட்ரிக்கு, கண்டி வேறு. நீங்கள் இப்போ நான் கண்டி நுவரேலியாவுக்கு அட்டன் பாதையா போகிறீங்க போல். நாங்கள் பிபிலியாவில் போய் அப்படியே பசரையால் போய் அப்படியே போகிறது. இல்லை தம்பி, நீங்கள் அட்டன் பாதையால் போனால் நுவரேலியாவுக்கு கிட்ட, எங்களோட ரோட்டால் போகிற அந்த தூரம். நாங்கள் இங்கே வெட்டிக்குள்ளேருந்து போகும்போது பிபிலியாவில் போய் போவோம். அப்படி கண்டி நுவரேலியாவுக்கு போகிறது தான் இதுக்கு போகிறது. அப்படி ஒரேடியா 18 வளைவால் போய் போகிறது அப்படி. ஆனால் அப்படி இதுக்கு போகிறதா பதில் இதால் போய் போகிறதா இருந்தால் பிபில பசர ரோட்டு விட்டு போவோம். நானும் போகணும்னு நினைக்கிறேன். போவோம் கிட்ட வாடா. இப்போ முதைய சொல்லிட்டேன் தானே, சொந்த ஒருக்கா வெட்டி விட. இப்போ பழையபடி நம்மகிட்ட வாகனம் இருந்துட்டா போயிருக்கலாம் பாட்டி. வாகனம் இருக்கும்போது உங்களுக்கு நேரம் இல்லை நீங்கள். வாகனம் இல்லாத போது உங்களுக்கு நேரம் கிடைச்சாலும் நம்மள்கிட்ட வாகனம் இல்லை, என்ன செய்யறது? எல்லாம் நமக்குன்ட்டு இருந்தால் தான் இன்னமும் செய்யலாம். திடீர்னு கல்யாணம் விட முடிய ஏன் அந்த காரை கொடுத்த? காரு கொடுத்தெல்லாம் இப்படித்தான் ஒரு மனுஷங்கிட்ட சொல்லிட்டா எல்லாம் வரும், சொல்லிட்டா எல்லாம் போகும்.
பாட்டுக்கு தன்னால் வரும், அது பாட்டுக்கு தன்னால் போயிடும். இதுதான் வாழ்க்கை. எதையும் நம்ம இங்கே பிடிச்சி வலுக்கட்டாமல் இழுத்து வச்சுக்க முடியாது. இல்லை நான் கார் வேண்டும்னு சொல்லி ஆசைப்படலை, வேலைக்காக வேண்டினேன். அதே மாதிரி அதுவும் அப்படியே போயிடுச்சு. இப்படித்தான் வாழ்க்கையில் எதுவுமே ஆசைப்பட்டு பிடிச்சி வச்சிருக்க கூடாது. வருதா அது பாட்டில் வரட்டும், போகுதா அது பாட்டில் போகட்டும், விட்டுறணும். ஏலே கணக்காய் இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம். குண்டப்பா என்ன புலம்புறாரு கேள் நீ. இந்த ஃபியூல் பிரச்சனை, இந்த பெட்ரோல் தட்டுப்பாட்டு பிரச்சனை எல்லாம் லைனில் கிடந்தது தான். அந்த செட்டில் போய் நைட்டில் எங்களுக்கு தாம்பையில் போய் பைக்கு ஒரு பக்கம் போட்டுட்டு வீட்டில் இருந்து பிளேன் டீ ஊற்றி எடுத்துகிட்டு போகிறது. அந்த இதில் ஹீட்டில் அது பாட்டிலில் ஒரு பாயும் கொண்டு போய் பைக்கிட்ட பாயை போட்டுட்டு பிளேன் டீயை குடிச்சிட்டு காட்ஸு கூட்டம் கொண்டு போய் காட்ஸு விளையாட்டு இருக்கிறது தான். இது பெரிய போலின் பெரிய லைன். நான் கேட்கணும் சொல்லணும்னு நினைச்சேன். மண்ணெண்ணைக்கு இப்பதான் 260 ரூபா, 330 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். நம்ம சிவாய் சரி சத்தியமா? பிரசாந்த் மண்ணை தானே, அவன்கிட்ட பைக்கு மண்ணை நான் ஓடுறேன், நான் ஆடிடும். கஞ்ச பெட்ரோல் வாங்கலாம். பாத்தியா கதை பாட்டி? இருங்க வாரேன்னா பார்க்கத்தான் எடுத்தேன்னா. நல்ல வேலை. இந்த பக்கம் சுடணும். நான் சும்மா சொல்றேன் அவனை, கடவுளை அவன் அந்த அளவுக்கு இல்லை. அவனுக்கு கேட்கல. இனிதான் ரொட்டி ரொட்டியா வரும். என்ன காரணம்னா தணல் பத்தல ரொட்டிக்கு. நாங்கள் முதல் பாட்டி இப்போ தான் ஃப்ரெண்ட் இந்த யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் சும்மா அந்த ஆல்பம் சாங்ஸு அந்த சாங்ஸில் செஞ்சு அப்படி அந்த செஞ்சு தெரிஞ்ச டைமில் ஸ்கூல் ஏலோவில் அப்படி படித்த டைமில் ஒரு வீடு ஒன்று இருந்து ஃப்ரெண்ட் படின்ற வீட்டு பக்கத்து வீடு, அவங்களோட மாமியார் வீடு தான் அது. ஒருத்தனை இருக்கிறல்ல, அப்போ நாங்கள் தான் அந்த வீட்டை எடுத்து இருக்கிறேன். அதுக்குள்ளே படிக்கிற, இப்படி ரொட்டி சுட்டி சம்பல் செஞ்சு சாப்பிட்ற, நைட்டில் எல்லோரும் அதுக்குள்ளே தான் தூங்குற, மாங்காய் சம்பல் போட்டு சாப்பிட்ற. அம்மாச்சி அடிக்க மாட்டாவா? இல்லை, எல்லோரும் ஒன்றா படிக்கிற படிக்கிறதுக்கு ஆடி தானே, ரெண்டு ஒன்றா படிக்கிற, விளையாடுற, காட்சியில் விளையாடுற, எப்படியே அந்த ஞாபகங்கள் வருது. இப்போ எல்லோரும் ஆளுக்கு ஒரு மூலையில், சிலவர் கல்யாணம் கட்டி தானே, சிலவர் வெளிநாட்டில் வந்தால் கல்யாணம், அப்படி பிரிஞ்சு கிடக்கானே. பழைய ஞாபகங்கள் வருது இந்த ரொட்டி சுடுறெல்லாம் பார்த்து. கிழங்க வச்சு புளிக்கடையும், அதுவும் அந்த மழை டைம்லாம் இந்த கூட ஃபன் கிழங்கு வேண்டிட்டு வருது புளிக்கடை. அன்னைக்கு மரோலி கிழங்குல வத்தாளி கிழங்கு வாங்கிட்டு வந்து 2 நாள் வச்சிருந்துட்டு பிறகு நானும் தம்பியும் வச்சு சாப்பிட்டேன். தம்பியும் சாப்பிடல. இந்த புள்ள எங்கட மருமக புள்ள 1-2 எடுத்துச்சு, மற்றது ஓகே. கடைசி ரொட்டி, அதாவது 10வது ரொட்டி. சரியா? எண்ணி ஆளுக்கு 5 படி பாட்டி போட்டு தராவு. ரைட்டு. இப்படி அழகா அந்த பாட்டு 5 வாருங்க. சந்திரனும் தோற்று போயிடுவாப்புல. இப்படி அழகா இந்த அழகா பார்த்தாச்சு. எனக்கு கேரளாவில் பொண்ணு தராட்டி, நான் கேரளாவில் பொண்ணு எடுக்க மாட்டேன். போய் வாயை கழுவிட்டு போ. நமஸ்யா ஜானே எவ்வளோ வாட்டி ஜானே 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 9 அதோட 10. ரைட். சரி, தேங்காய் தண்ணி இது பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு போகிறேன். கடைசி ரொட்டி. ஓ நமசிவாய். வா நல்லா தட்ட ரொட்டிய 10 ரொட்டி. சரி, அடுத்தது பாட்டியில கை ஒன்றும் தான். நம்மளோட வேலை முடிஞ்சுது.
கறிவேப்பிலை எடுக்கல? அங்கே கிடக்க எடுத்துட்டு போ. அது ஈரமா இல்லை தேங்காய் எண்ணெய் ஊற்றுறீங்களா? ஈரமா? தேங்காய் எண்ணெய் எங்களை ஊற்றி சரி நான் எடுத்துட்டு போ. தண்ணி எடுத்து தேங்காய் எண்ணெய் எங்களை நான் நமசிவாய் நமசிவாய். என்ன நான் இந்த கருவடாப்பா தேங்காய் ஊற்றி வச்சு சட்டிக்குள்ள தேங்காய் ஊற்றணும். மறந்து போனேன்டா. நமசிவாய். முட்டை வருது பட்டியை. அதையும் கொஞ்சம் அதை கூட எண்ணெயை கீழே விட்டு போட்டு கொஞ்சம் எண்ணெயை சட்டியில் வச்சிருக்கீங்க. அதையும் சேர்த்து மொத்தமாக ஊற்றிக்கலாமே. அது ஊற்றிருப்பேன். ஆனால் ஞாபகம் இல்லை. உண்மையாக சத்தியமாக ஊற்றி யாராச்சும் போகலாம். ஆடா இது தேங்காய் எண்ணெய் ஞாபகம் வந்து முழுசா எடுத்துட்டாவும். நமசிவாய். எனக்கு இந்த ஞாபகம் இல்லாமல் போச்சு. தேங்காய் தானே ஊற்றுனேங்கிறத ஞாபகம் இல்லை. என்ன வாட்டி 5 மணிக்கு எழும்புவேன் நான் என்னதுக்கு தண்ணிக்காக. முன்னாடி இப்போ 7 7:30 தான் எழும்புறது. இப்போ தாமு 5 மணிக்கு முன்னால, தாப்பி 5 மணிக்கு பின்னால. எப்படி 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 டக்குனு. குறிஞ்சி ஒட்டி போடுவோம் கருவேப்பிலை. அப்படியா? இப்போ போடாத, கொஞ்சம் கடைசியாக போடுவோம். இது நாங்கள் நேற்று வண்டி வந்தது. ஓ கருவேறி சின்னதுக்குள்ளே இல்லை. கருவேனா தகர சூடல்ல தம்பி. புளி என்ன பழப்புளி வச்சு கரைக்க போறீங்களா? தேசிக்காய் கிடக்கு. அப்ப நீ வாரியா உள்ளுக்கு வரப்போறியா? சுவாஹா. என்ன பாட்டி எல்லாம் நல்லா இதாஞ்சிட்டோம். அம்மி குழவின்னு சொல்லுவாங்க. அம்மியும் குழவியும். அம்மியும் குழவியும். ஒரு வாட்டி ஒரு உப்பு இல்லாமல் என்னென்னு சாப்பிட்றது? அதுக்காண்டியா உப்பு கட்டாயம் வைக்கணும். கொச்சிக்காய் அரைச்சி போட்டு தான் முட்டையெல்லாம் அரைக்கணும் பாட்டி. ஓ கொச்சிக்காய் மிளகாய் அரைப்படாட்டி அப்படி எப்படியெல்லாம் இருக்கும். அதுக்கு தான் இப்போ இந்த தேங்காய் பூவை வச்சு நல்லா கொஞ்சம் நேகம் அரைச்சிட்டு பட்டு போல் அரைக்கணும். கொஞ்சம் அரைச்சிட்டு பிறகு தேசிக்காய் புளி இட்டா. தேசிக்காய் புளி நல்லமா பழப்புளி நல்லமா? ஆனால் முக்கியமாக சம்பளுக்கு தேசிக்காய் புளி தான் நல்லா. இல்லாத டைம்ல அந்த பழப்புளி தான். ஓ கறிக்கு பல புளி விடலாம், அது பிரச்சனை இல்லை. சம்பளுக்கு தேசிக்காய் புளி தான்.
அரைக்கப்பா அரைச்சிங்க சம்பா கடைசியாக இப்போ அரைச்சேன் இல்லை அரைக்கிறது தவிர எங்களோட பொடியும் அரைக்கும் அவரு டக்குன்னு ஒரு வேலை செய்யும். தேசிய புளி விட்டீங்களோ? உடையில தேசிக்காய் வாங்க மறந்துட்டேன். அப்போ அந்த ஒட்டி இருக்குது. இப்போ குண்டபால பொக்கெட்டுக்கு இருந்து தந்தான். ஆமாம் அவன் அது தெரியும். ஆட்டு இல்லாட்டி அவன்கிட்ட தேசிக்காய் இருக்கும் வச்சிருப்பான். ஆனால் உண்மையில தெய்வான பாட்டி தேசிக்காய் அப்படி ஒரு ஸ்டைலும் ஒரு தனி ஸ்டைல் தானே பாட்டி. முகத்தில் அப்பி விடுறேன். எல்லாம் அந்த ஸ்டைலாக பண்ணுறீங்க. ரொட்டிக்கும் சம்பளுக்கும் என்ன கதையில்லாங்க பாட்டி. ஒரு ரொட்டி இதுதான் இனிமேல் வரப்போகிற ரொட்டிக்கும் சம்பளுக்குமான வித்து. உங்களுக்கு தெரியாது. ஒரு விதை நட்டவுன்னா அது வளர்ந்து வரும்போது அதுக்குரிய பசலை அதாவது அந்த உரம் அந்த தண்ணி அந்த உரம் எல்லாம் சரியா விட்டாத்தான் இனி அதோட விருட்சம் வளர்ந்து நம்மளுக்கு சரியான பயன் தரும். அதே மாதிரி தான் இங்கேயும் அப்படி சில இதில் விடணும். விட்டாதான் இனி எதிர்காலத்துல நல்ல ரொட்டியும் சம்பளம் கிடைக்கும். என்ன பாட்டி? கத்து கொடுங்களேன். பருப்பு இந்த சைடு எடுக்கு. பருப்பு வெளிச்சத்தை கட்டண்டா. பருப்பு எடுக்க போறா பாட்டி. நம சிவாய. பாட்டி பாருங்க எப்படி பாட்டி செஞ்சு ரொட்டியை பாருங்க அப்படி சப்பாத்தி மாதிரி இருக்குல்ல. ஏதாவது நித்திர உண்மையில் 10:30 டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கு ஃபுல்லாக ஓட்டம். வீடியோலாம் எடுத்து தெரிஞ்சுதானே. செம்ம காம்பினேஷன். அப்படி தேய்ச்சி புளி விட்டுருக்காங்கல்ல. லெமன் பிஸ்கெட்டே வந்து தோற்று போயிடுவோம். இந்த ரொட்டி இந்த சம்பளம் பாட்டி அப்போது சொன்னாங்க கொஞ்சம் இந்த சித்தல் மிளகா அதாவது காஞ்சி மிளகா போட்டால் போதும் பயங்கர காரம் அப்படி சொல்லி அவங்க சொன்னது சரிதான். ஆனால் காரத்துக்கு அந்த புளி சளைச்சது கிடையாது. ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால அடி பொலி. என்ன செய்ய பாட்டி என்னமோ இதுக்கு முன்னால செஞ்ச ரொட்டியும் சம்பளையும் விட இந்த 3வது வாட்டி செஞ்ச இந்த ரொட்டியும் சம்பளம் அடிபொலி. அப்போ கட்டிக்கிட்டு போ. இஞ்சி எல்லாத்தையும் பட்டி நான் பிறகு கட்டுறேன். 1-2 கட்டி இது சாப்பிட்டு மிச்சத்தை கட்டிக்கிட்டு போ. உனக்கு கட்ட இல்லாட்டி குண்டப்பாட வண்டிக்கு கட்டு. என்னடா குண்டப்பா நான் மாறி அவருக்கு இடத்த கொடுத்தா சரி. கையை கழுவிட்டு வந்து பார்க்கணும். பாருங்க பிளேட் இருக்கு. பாட்டி சுட்டு ரொட்டின்றதை தாண்டி திருவிழாண்ட கையில் தட்டுன்னு ரொட்டின்றதால அது அப்படி டேஸ்டாக இருக்கு. வா சார் உங்களுக்கும் வேணுமா பாக்க வச்சு சாப்பிட்றோம் அப்படி சொல்லி கோவிக்காதீங்க. எதை எடுத்தாலும் எதையே சொல்லி சமாளிச்சிட்றான்னு சொல்லி கோவிக்காதீங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஸோ பாட்டி கையால் சுட ரொட்டியை சுட்டு அப்படியே அம்மியில் அப்படியே நல்லா தேசிக்காவை பிழிஞ்சி அப்படியே கொச்சிக்காவை வறுத்து அதாவது செத்தல் மிளகாவை பொறிச்சு வச்சு அம்மியில் அரைன்னு அரைச்சி
ரெண்டையும் சேர்த்து சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களும் முல்லைத்தீவு உடரையாக்கட்டுக்கு வாங்க, பாட்டிக்கையால் செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ண வீடியோ பார்த்தீங்களா, அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் இன்னொரு பாட்டியோட சமையல் வீடியோ சந்திக்கிறோம். பாட்டி ஒரு வாயன்னு சொல்லுங்கள் பாட்டி. ஓகே, பாய். பாய்.